My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.1 la question number 2 பார்க்க போறோம். Find the equation of circle with the center கொடுத்துட்டாங்க. So center இங்க எழுதிக்கலாம் 2, -1. இது தலை மேல h, k ன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா point on circle கவனிங்க, நான் அந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்திருக்கேன். A is given by 3, 6. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரை யூஸ் பண்ணி நான் வந்து ரேடியஸ் என்னான்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம். பாருங்கள், இது வந்து x1 y1, இது வந்து x2 y2, x2 minus x1 to the whole square, y2 minus y1 to the whole square. ஓகேவா? அப்போ 3 minus 2 whole square plus 6 minus of minus 1 plus 1 ஆகிடும் whole square. புரியுதுங்களா? இப்போது r equal to square root of 3ல 2 கழிச்சிட்டா 1 square, 6 plus 1 7 square. okay, so square root of 1 plus 49, r equal to root 50, but நமக்கு r square தேவை, கரெக்டா? so r square equal to 15 வந்துடுது. okay, so இப்போ general equation of circle. சரி, இப்போ h k யாரு? h வந்து 2, k வந்து -1. அப்போ x minus 2 whole square plus y, பாருங்க இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும்? +1. ஓகே, ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து இங்கே புட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.